எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம். யுரேனியம் செறிவூட்டல் பற்றி அமெரிக்காவுக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. வல்லரசுகளுக்கு வேண்டாம் என்று சொல்லும் திறனிலேயே தெஹ்ரான் பலம் அடங்கியுள்ளது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் அணு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற சில நாட்களிலேயே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் போராட்டங்கள் நடந்து வரும் சூழலில் அவரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. தெஹ்ரானில் நடைபெற்ற ஒரு தூதரக மாநாட்டில் பேசிய அராக்சி, ஈரான் யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை விடாது என்பதை தெளிவாக அறிவித்துள்ளார். இதுவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள முக்கிய முரண்பாடாகும். கடந்த ஜூன் மாதத்தில் ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்த 12 நாள் போரின் போது ட்ரம்ப் ஈரானின் அணு ஆயுத தளங்களை தாக்க உத்தரவிட்டிருந்தார். மேலும் எங்களுக்கு அணுகுண்டு வேண்டாம், எங்கள் உண்மையான அணுகுண்டு என்பது உலகின் பெரிய சக்திகளுக்கு இல்லை என்று சொல்லும் தைரியம் என்று அராக்சி கூறியுள்ளார். இந்த வார்த்தையை திட்டமிட்டே சொல்லப்பட்டவை என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் தனது அணுத்திட்டம் அமைதிக்கானது மட்டுமே என தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகளும் சர்வதேச அணு ஆற்றல் அமைப்பும் 2003 வரை ஈரான் ரகசிய அணு ஆயுத திட்டத்தை நடத்தியதென்று கூறுகின்றனர். தற்போது ஈரான் 60% வரை யுரேனியம் செறிவூட்டுகிறது. இது ஆயுத தரமான 90% அளவுக்கு மிகவும் அருகில் உள்ளது. அணு ஆயுதம் இல்லாத நாடுகளில் இவ்வளவு அதிக அளவில் யுரேனியம் செறிவூட்டும் ஒரே நாடு ஈரான் தான். இருப்பினும் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கோமானி அணு ஆயுதம் தயாரிப்பது மத ரீதியாக தடை செய்யப்பட்டதாக கூறியிருப்பதை ஈரான் அதிகாரிகள் அடிக்கடி நினைவூட்டுகின்றனர். அமெரிக்கா ஈரான் மீது அழுத்தம் கொடுக்க USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்பியுள்ளது. அதோடு போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒப்பந்தம் இல்லை என்றால் தாக்குதல் நடத்தும் திறன் அமெரிக்காவுக்கு உள்ளது என்பதை காட்ட முயல்கிறது. அமெரிக்கா முன்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரானை தாக்கியதை அராக்சி நினைவுபடுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தையில் ஒருபடி பின்னால் சென்றால் அது எங்கு முடியும் என்பது தெரியாது என எச்சரித்துள்ளார்.